எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் பாதவிரண்டு. சுப்பலட்சுமி, சுப்பு, எந்திரி, விடிஞ்சிருச்சு, எந்திரி. அத்தா மணி என்ன? மணி 5:30 எந்திரி. போய் முகத்தை கழுவி பல்ல விளக்கிட்டு வாசலை தொளிச்சு கோலத்தை போடு. சரி ஆத்தா. அதை முடிச்சுட்டு போய் பால் வாங்கிட்டு வா. என்ன ஆத்தா, எதுக்கு பால் வாங்கி டீ போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பக்கத்துல தானே டீ கடை இருக்கு, பேசாம டீயாவே வாங்கிக்கிடலாம்ல. அது நல்லா இருக்குமா? அவன் போட்ட டீ தூள்லையே போடுவான். பால் வாங்கினேன்னா பால் செலவு, சீனி செலவு, டீ தூள் செலவு, அடுப்பு செலவுன்னு எவ்வளவு இருக்கு. அதுக்கு பேசாம ஒரு டீயை வாங்கிட்டு போயிடலாம். நம்ம 2 பேர் தானே. நீ சொல்றதெல்லாம் சரிதான். 10 ரூபாய்க்கு டீ வாங்கினா 2 பேர் குடிச்சது போக மிச்சமும் இருக்கு. சரி, அப்ப நான் போய் அருணாச்சலம் கடையில டீயை வாங்கிட்டு வந்துட்டா? அத்தா, நீ எதுக்கு போற? நான் போறேன். நீ போனேன்னா உன்னை நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்நேரம் கூட்டமா இருக்கும். இந்நேரமெல்லாம் கூட்டம் இருக்காது. 6 மணி 6:30 மணிக்கு மேலதான் கூட்டம் இருக்கும். சரி சரி, நீ எல்லாம் போக வேண்டாம், நான் போறேன். அப்ப நான் போய் சோறாக்கவா? ஆக்கு போ. என்னடி சிரிச்சுக்கிட்டே வர? அக்கா ஒண்ணுமில்ல, நானும் என் ஃப்ரெண்டு கருப்பாயும் நேற்று பேசிட்டு இருந்தோமா, அதை நினைச்சு சிரிச்சேன். சரி போ. வயசு பிள்ளை தனியா சிரிச்சாலே வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி தான் இருக்கு. காலேஜ் முடிச்ச கையோட அவன் மரமாமனுக்கு கட்டி வச்சிடணும். ஏண்டி காசு எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டா. கடையில ஆள் இல்லையா? ஏங்க? பாப்பா, என்ன வேணும்? ஏய் பாப்பா, இந்த டீ வேணும். குடு, தூக்கோலியை குடு. பாப்பா, டீ எவ்வளவுக்கு வேணும்? 10 ரூபாய்க்கு. சீனி போடவா, நாட்டு சக்கரை போடவா? எதுனாலும் போடுங்க. இது என்னது? பாப்பா, இது என்னது? தூக்குவாளிக்குள்ள ரோஜா பூ இருக்கு. பூக்காரண்ணே வந்தாங்க, 20 ரூபாய்க்கு பூ வாங்கியிருந்தேன். சரி, அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். எனக்கு எதுக்கு கொண்டு வந்த? வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு பாப்பா? நீனாலும் பொம்பளை பிள்ளை தலையில வச்சுக்கிடுவ. இந்த ரோஜா பூவை நான் வச்சு என்ன செய்ய போறேன்? வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. என்ன இந்த பாப்பா ரோஜா பூவை கையில கொடுத்துட்டு டீயை கூட வாங்காம போயிருச்சு? அன்னைக்கு என்னடானா ரோஜா செடியை கொண்டு வந்து வச்சு நீங்க தான் வளர்க்கணும்னு போயிருச்சு. இன்னைக்கு என்னடானா ரோஜா பூவை கையில கொடுத்துட்டு போகுது. எதுக்கு இந்த பாப்பா அப்படி செய்யுது? டீ வாங்காம போயிட்டேன். டீ போட்டு தாங்க. இந்தா பாப்பா. பாப்பா, எதுக்கு ரோஜா பூ எனக்கு? அன்னைக்கு ரோஜா செடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். உங்களுக்கு தான். அதான் எனக்கு எதுக்கு? வச்சுக்கோங்க. எதுக்கு பாப்பா? என்னைய பாப்பான்னு கூப்பிடாதீங்க, என் பேர் தான் உங்களுக்கு தெரியும்ல. என்னைய சுப்புலட்சுமின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா சுப்புன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா லட்சுமின்னு கூப்பிடுங்க. மலரு, நான் தான் முதல்ல விளையாடுவேன். நான் தான் முதல்ல விளையாடுவேன். எங்க வீட்டு பண்ணாங்களே தானே? நான் தான் முதல்ல விளையாடுவேன். அப்படின்னா நடுக்குள்ளேயே பிரிக்க கூடாது. அதை பிரிச்சாதான் 2 பாண்டி கிடைக்கும். நான் தான் முதல்ல விளையாடுவேன், நான் தான் முதல்ல அதை பிரிப்பேன். அப்படின்னா கல்லாட்டம் கழிக்காம விளையாடணும். எப்படி இன்னைக்கு உன்னை பாண்டி ஆகிட்டு தான் விடுவேன். அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். மலரு, 4ஆம் பெத்த பிள்ளை வந்தோன்னா ஈஸியா சேர்த்துடலாம்ல. நீ பிள்ளை வர்ற மாதிரி பாரு. ஆமா ஐசு, எப்படி இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிடலாம்ல. அப்ப நீயே முதல்ல விளையாடு. நான் எல்லாம் பண்ணாங்குழியில கையை வச்சேன்னா யாரும் ஜெயிக்க முடியாது.
பார்க்கலாம் பார்க்கலாம், விளையாடு. மலரு அத்தே, இந்த பலகாரத்தை எல்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து சாப்பிடு என்ன? சரிங்க தே. அத்தே, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கலாமா? கொடு கொடு, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு. அப்ப சரி. மனு அத்தே, பூ வைக்கலையாடா பிள்ளை அம்மா இன்னைக்கு? தெரியல தே, கட்டினாங்களா என்னன்னு? அத்தை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு என்னமாவது கொண்டு வரட்டாடா? வேண்டாம் தே, பசிக்கல. பசிக்கலையா? ஏம்மா, கடையில இருந்து முட்டையும் நல்லெண்ணையும் உன் மருமகன் கொடுத்து விடுவாரு. கரெக்டாக உன் பேத்திக்கு வேலைக்கு கொடுத்துரு. ஆட்டுமுத்தா ஆட்டும். உளுந்தும் அரிசியும் வறுத்து கொடுத்து விட்டனே, அரைச்சாச்சா? அது என்னமோ மைனிக்காரிட்டதே கேட்கணும். ஏம்மா, நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்னதாம்மா பண்ணுற? ஏண்டி, அவளுக்கு காவல் இருக்கணுங்கிறீங்க, அந்த பக்கம் நகலக்கூடாதுங்கிறீங்க, அப்புறம் எங்கிட்டடி நான் போவேன்? சரி சரி, அப்போ நானே கேட்டுக்கிறேன். என்னடா கண்ணு? பச்சை முட்டையெல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காதே, எனக்கு வேண்டாம். ஒரு 16 நாளைக்கு மட்டும் குடி, தினம் ஒரு 2 மட்டும் குடியிடப்பில்ல போதும். நல்லாவே இருக்காது. கண்ணை மூடிக்கிட்டு மூக்கை பொத்திக்கிட்டு குடிச்சிடணும், நாக்கில் படாமல் தொண்டைக்குள்ள ஊற்றிடு. வேண்டாம் தே. அது 2ஐயும் குடிச்சாதாண்டா பிள்ளை இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும். நான் அத்தை உளுந்தாங்களுக்கு வேற மாவு திரிக்கிறதுக்கு உளுந்தும் அரிசியும் வறுத்து கொடுத்து விட்ருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும் குடிக்கிறேன் தே, முட்டை வேண்டாம். சரி, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை மட்டும் குடி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் குடிக்கிறேன். சரி சரி, குடி குடி, தினம் நல்லெண்ணெய் குடிச்சிடணும். ஆனால் என்ன? சரி, நான் போய் கடையில் மாமா எல்லாம் எடுத்து வச்சுட்டாரான்னு பார்த்துட்டு வரேன். எம்மா, இன்னைக்கு சாயங்காலம் உன் மருமகன் சீரு கொண்டு வந்து வச்சிருவாரு. சடங்கு வைக்க போகுதா அண்ணே? சொல்லியிருக்கேன்தா, பார்ப்போம். கண்டிப்பாக வைக்கணும், பிள்ளைங்க 2 ஆசைப்படுதுங்க. சரி, உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி பார்க்குறேன். சொல்லுமா. அத்தை, நிலா கல்யாண மண்டபம் பிடிச்சி சடங்கு வைக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளா சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்க அப்பன் சம்மதிக்கணும்ல. அத்தை, நீயும் சொல்லு. சொல்றேன், ஆத்தாலும் சொல்றேன். உங்க 2 மாமனும் சீர் கொண்டு வந்து வச்சுட்டா அவங்க அப்பன் சடங்கு வச்சுதானே ஆகணும். இந்த மலரே, இந்த அந்த பூவை வச்சுக்கோ. ஏற்கனவே நிறைய இருக்குதே, தலையெல்லாம் கணக்குது. ஏன் உங்க சின்ன அத்தை கொடுத்தாதே வைப்பையோ? இல்லை இருக்கட்டும், வச்சுக்கிறேன். நான் மத்தியானம் சாப்பாடு நான் எடுத்துட்டு வருவேன், அதைத்தான் சாப்பிடணும் என்ன? எதுனாலும் நான் தான் முதல்ல இருக்கணும். கல்யாண வீடுனாலும் நான் தான் பொண்ணா இருக்கணும், இளவு வீடுனாலும் நான் தான் பொணமா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டம் முடிஞ்சிடும். போயாம எல்லாரும் வந்துக்கிட்டு போய்கிட்டும் இருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லைன்னு கல்லாட்ட கழிக்கிற ராஜி. நீ கவனிச்சு விளையாடு. ஆத்தா. ஐயா ராசுகுட்டி, அப்பா நல்லெண்ணையும் முட்டையும் கொடுத்து விட்டாங்க. அந்த அங்கன வை, அவங்க அம்மா வரட்டும், ஊத்தி கொடுப்பா. கரெக்டா? பண்ணாங்களே விளையாட வாரியா? ஏனாத்தா, அது என்ன, பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் இந்த பன்னாங்குழியே தான் விளையாடணுமா? ஒரு கிரிக்கெட், ஒரு டென்னிஸ், அந்த மாதிரி எல்லாம் விளையாடக்கூடாதா என்ன? ஆம்பளை பிள்ளைங்க நீங்க வயசுக்கு வந்தா கிரிக்கெட் விளையாடுங்க, பொம்பளை பிள்ளைங்க நாங்க வயசுக்கு வந்தா பண்ணாங்குழி தான் விளையாடுவோம். ஏய், இந்த ரெட்ட குடுமி, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? நானா சொன்னேன். இது என்ன இவ்ளோ பலகாரம்? ஐயா ராசுகுட்டி, வேணா எடுத்து சாப்பிடு. இவ்வளோ பலகாரம், முட்டை, நல்லெண்ணெய், இதுல உளுந்தாங்களுக்கு வேற மாவு அரைக்கணும்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ பேசாம நம்மளும் ஒரு தடவை வயசுக்கு வந்து பாப்போமா? தாய்க்கிழவி, பல்ல காட்டாத. நீ உன் பேரங்களுக்கு ஒரு நியாயம், பேத்திங்களுக்கு ஒரு நியாயம்னு தான் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்க. நாங்க 2 பசங்க இருக்கோமே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பலகாரம், முட்டை, நல்லெண்ணெய், உளுந்தாங்கலின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் ஒரே ஓரவஞ்சனையா தான் இருக்கு. ஐயா ராசுகுட்டி, வா இப்படி வந்து உட்காரு வா. ஆத்தோய், இந்த முட்டை எங்க வைக்க? அடே அங்க வையடா குட்டி. இவ்வளோ பலகாரம். அடுத்த ஜென்மத்தில எல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும். எது இந்த 4 பலகாரத்தை சாப்பிட்றதுக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கணுமாக்கும்? வேணா எடுத்து சாப்பிடியா பிள்ளை? என்ன கவனிப்பு, உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க அவளை. என்னத்தே? உங்க அம்மா உளுந்தாங்களுக்கு அரிசியும் உளுந்தும் வறுத்து கொடுத்து விட்டது. நான் அதுல கொஞ்சம் சுக்கும் ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன். நீ மாவு மிஷினுக்கு போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறியா? இவளுக்கு உளுந்தாங்களி கிண்டி கொடுக்கறதுக்கு நான் போய் அரைச்சிட்டு வரணுமா? உனக்கு கொஞ்சம் தாரையா உளுந்தாங்களி?
அப்படின்னா இந்த மாவு அரைச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு கமிஷன் 50 ரூபா கொடுக்கணும். அட மருமகனே, இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கிலோவுக்கு கூட 50 ரூபா வராது. 50 ரூபா கொடுத்தா அரைச்சிட்டு வர்றேன். சரி வாங்கிக்கோ. உங்க அம்மா மாவாவே கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. உளுந்தாங்கலியாவே கிண்டி கொடுத்துருந்தா அது அதை விட ஈஸி. ம் பேசாம இதுக்கு நாங்களே மாவு அரைச்சு களி கிண்டி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம் பாத்தீங்களா? அட கொடுத்ததான் கொடுத்தீங்க, மாவாவே கொடுத்துருக்கலாம்லன்னு சொல்ல வந்தேன். அதான் எங்க அம்மா பண்ண தப்பு. சரி அரைச்சிட்டு வா. காசு எடுத்துட்டு வாங்க. ப்ரோ வரியா? வரேன். கருப்பா, ஏய் இந்த மாவு வாளி நீ எதுக்கு தூக்கிட்டு நிக்கிற? மாவு அரைக்க போறேன். இதை நான் தான் அரைச்சிட்டு வர்றதா பேச்சு. நீ வேலையெல்லாம் செய்வியா? அதெல்லாம் செய்வேன். கொண்டா அந்த வாளிய. இதை அரைச்சிட்டு வர்றதுக்கு நான் 20 ரூபா எங்க அம்மா கிட்ட கமிஷன் பேசியிருக்கேன். இதை அரைச்சிட்டு வர்றதுக்கு நான் 50 ரூபா கமிஷன் பேசியிருக்கேன். 50 ரூபாயா? மாவு அரைக்கிறதுக்கே 40 ரூபா தான்டா. எனக்கு அத்தை 50 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா ஏம்மா, ஏண்டி காசு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என்னடி கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னைய தானே மாவு அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு போக சொன்னேன். ஆமா, நீ அரைச்சிட்டு வர்றதுக்கு 20 ரூபா கேட்ட. நான் 20 ரூபா தானே கேட்டேன். இப்போ இவங்கிட்ட 50 ரூபாய்க்கு டீலிங் பேசி முடிச்சிருக்க. நீ 20 ரூபா கேட்டையா? சரி, மருமகிட்ட கொடுத்தா அவன் அரைச்சிட்டு வருவான்னு நினைச்சு அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் 50 ரூபா கேட்கறான். சரி, திரும்ப உங்ககிட்டே கொடுத்தா நீ என்ன சொல்லுவியான்ட்டு 50 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டேன். உன் தலை, கொண்டா 20 ரூபாயா, நான் போய் அரைச்சிட்டு வரேன். நான்லாம் கொடுக்க மாட்டேன் அத்தே. 50 ரூபாய் கொடுங்க. மாவு அரைக்கிறதுக்கு 50 ரூபா, இதுக்கு 50 ரூபா, ஆக மொத்தம் 100 ரூபா கொடுங்க. அப்படின்னாலும் 90 ரூபா தான்டா வரும். 10 ரூபா சைக்கிளுக்கு பெட்ரோல் போட. சைக்கிளுக்கு பெட்ரோல் போடவா? ஏம்மா இங்க பாரு, இவன் உன்னை நல்லா ஏக்கிறான். 60 ரூபாய் கொடுத்தேன்னா 20 ரூபா கமிஷன் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு அழகா அரைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவேன். இவங்கிட்ட கொடுத்தேன்னா உனக்கு 40 ரூபா நட்டம். ஐயோ, உங்க அத்தைக்காரி மாவாவே அரைச்சு கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஏய், வாளியை கொடுறா. அத்தே 100 ரூபாய் கொடுங்க. அந்த வாளியை கொடுங்க. நீங்க 2 பேரும் போக வேண்டாம், நானே மிஷினுக்கு போயிட்டு வரேன். போச்சு, உன்னையால எனக்கு 20 ரூபா போச்சு. உன்னால எனக்கு 50 ரூபா போச்சு. போய் சொல்லாத, 60 ரூபாயும் சொல்லு. 60 ரூபா போச்சு. கொண்டாங்க 2 பேரும். யாத்தே, ஒரு வேலை செய்ய சொன்னா உனக்கு கமிஷன் எனக்கு கமிஷன்ட்டு பேசாம நானே 40 ரூபாய் கொடுத்து அரைச்சிட்டு வரேன். ஒன்னாலதே மாடு, உன்னாலதான் அருந்தவாளு. மூஞ்சி முகரையும் பாரு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மல்லுக்கு நின்றுகிட்டே இருக்கான். இப்ப நானும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தேன், நீ தானே என்கிட்ட சண்டைக்கு வந்த. ஆமா, இவன் பெரிய இவங்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஆமா, இவ பெரிய இவகிட்ட நான் சண்டைக்கு வரேன். சீப்பா சீப்பா திமிரு பிடிச்சவ. கருப்பா, என் கூட சண்டையா? கருப்பா இங்க பாரு, என் கூட சண்டையா? பழக்கம் போடு கருப்பா. கருப்பா ஆத்தோய், கருப்பனை என்கிட்ட பழக்கம் போட சொல்லு. உங்க சண்டைக்கெல்லாம் நான் வரல தாயி, ஆள விடு. கருப்பா இங்க பாரு. ஏன் மலரு, நீ தான் இப்ப விளையாடணும், விளையாடு. ராஜி, நான் விளையாட வரல. தெரியும், நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு தெரியும், அதான் தோக்க போறேல. போல ஐசு, நம்ம 2 பேரும் விளையாடுவோமா? வரையா? ஏன் அங்கிட்ட எடுத்துட்டு போய் விளையாடுவோமா? வா, ஆட்டையை களைச்சிட்டு முதல்ல இருந்து விளையாடுவோம். நான் தான் முதல்ல விளையாடுவேன்னு. எப்போ பார்த்தாலும் நீயே முதல்ல விளையாடணும்னு சொல்லாதப்ல. இப்போ நான் விளையாடுறேன் முதல்ல. கையெடு, நான் தான் முதல்ல விளையாடுவேன். சரி விளையாடு, எப்படினாலும் நீ தான் அவுட் ஆக போற. கருப்பா கருப்பா. ஐயா ராசுகுட்டி, அந்த பிள்ளை கூப்பிடுறல்ல, என்னன்னு காளியா? கருப்பா, ஜிலேபி சாப்பிடுறியா? மிச்சரு, சேவு. கருப்பா, உனக்கு லட்டு தாரேன். கருப்பா என்கிட்ட பேசு. மைசூர் பா தரட்டுமா? கருப்பா என்கிட்ட பேசு, என் கூட பழக்கம் போடு. என் மேல கோவமா? கருப்பா என் கூட பேசு, என்கிட்ட பழக்கம் போடு. அத்தை சொல்லு தாய். பேசுவான் தா, பேசுவான். சரி, நீ அந்த நல்லெண்ணெய் எடுத்து குடி. ஒண்ணு வேணாம், போ. வீட்டுல முட்டையே நல்லெண்ணெயும் கொடுத்துட்டு வர்றேன்ட்டு போனவனுங்களை ஒருத்தனையும் காணும். அண்ணாத்த, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. உன்னைய நம்பி கடையை விட்டுட்டு போக முடியுமா? நீ அசந்த நேரத்துல அப்படியே விட்டுட்டு படத்துக்கு போயிருவ. ஆனா உன்ன தலையை கவுத்திரு. எங்க மாமா? வாங்க. என்ன? மானுக்கு சீரு கொண்டு போய் வைக்கணும். எப்ப போறது? சாயங்காலம் போவோம். விருதுநகர் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு இப்போ. சரி. ஆமா, நீ பெத்த 2 புத்திரங்களையும் எங்க? நீங்க தானே மாமா முட்டையை நல்லெண்ணெயும் கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்க. இந்த 2 இடத்துல இருக்கிற வீட்டுல கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? அப்படியே அங்க விளையாட உட்காந்துருப்பாங்க. அது சரி. அப்பா வந்துட்டோம். வந்துட்டீங்களா? நான் என்னமோ நீங்களும் வயசுக்கு வந்து அங்கேயே உட்காந்துட்டீங்களாக்குன்னு நினைச்சேன்.
இந்த பலகாரத்தை சாப்பிட்றதுக்காகவே வயசுக்கு வரணும்னு ஆசை தான் எனக்கும். எது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. அதான் தெரியுது, போன இடம் உட்காந்துட வேண்டியதுதான். அத்தை உளுந்தங்களிக்கு மாவரைக்க சொன்னாங்கப்பா. இந்தா நீ தான் இருக்கியே, அதை வறுத்து கொடுத்தியே, கையோட அரைச்சும் கொடுத்துருக்கலாம்ல. மாமா, நான் உளுந்து அரிசியை வறுத்து ஏலக்காய் சுக்கெல்லாம் தட்டி போட்டு அரைச்சி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். உங்கள் தங்கச்சி தான் போட்ட சுக்கு பத்தாது, நான் கொஞ்சம் போடுறேன், கொடுங்க, போட்டு நானே அரைச்சிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னத்தையாவது கதை சொல்லுங்க மாறி மாறி. டேய் பெரியவனே நீ கடையில் இரு. டேய் சின்னவனே நீ பால் கறக்கிற இடத்துக்கு போய் அங்கே போய் என்னன்னு பாரு. அப்பா விருதுநகர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். மாமா, மானுக்கு தோடு எடுப்போமா செயின் எடுப்போமா? அது சடங்கப்ப பார்ப்போம். இல்லை இப்போவே கேட்டு வச்சுக்கலாமேன்னு பார்த்தேன். நகை விலை தினத்துக்கும் கூடிக்கிட்டே இருக்கு. சரி பார்ப்போம், என்ன விருதுநகர் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசுவோம். ம். டேய் கடையில் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. சரிங்கப்பா. அப்பா என்ன கடையில் இருக்கிறதுக்கு எனக்கு தினமும் சம்பளம் கொடுங்கப்பா. ப்ரோ என்ன ப்ரோ? ஐயா கண்ணு என்னையா? இது இல்லைப்பா, தினமும் கடையில் வந்து உட்காடுறேன்லப்பா, எனக்கு சம்பளம் கொடுங்க. சொந்த கடையில் வந்து உட்கார்றதுக்கு எதுக்குடா உனக்கு சம்பளம்? அப்பா வேணும். அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அப்பா வேணும்ப்பா. அதான் தினமும் காசு அம்மா கொடுக்குறாங்கல்ல. அப்பா அது பத்தாது, எனக்கு வேணும். ஏய் இந்தா தினம் அவனுக்கு எவ்வளோ கொடுக்குற? 50 ரூபா மாமா. 50 ரூபா பத்தாதா துறைக்கு? அப்பா வேணும்ப்பா. அப்பா வேலை பார்க்கறதுக்கு தானேப்பா கேட்குறேன், சும்மாவா கேட்குறேன். சும்மா வேணாலும் வாங்கிக்கோயா பிள்ளை. இது என்ன பழக்கம், வேலை பார்க்கறதுக்கு காசு கேட்கறது சொந்த கடையில்? எனக்கு சும்மா வேண்டாம், அம்மா வேலை பார்க்கறதுக்கு தான் காசு வேணும். எதுக்குடா? அப்பா வேணும். ஏன் இப்போ உனக்கு என்ன செலவு இருக்கு? ஐயா வீட்டுக்கு தேவையானது உனக்கு தேவையானது எல்லாம் அப்பா கொண்டு வந்து போடுறாரு இல்லையா? அது போக உனக்கு தினத்துக்கு 50 ரூபா கொடுக்குறாருல, இன்னும் என்னையா பிள்ளை? அம்மா எனக்கு வேணும்மா. எதுக்குடா? அப்பா வேணும்னா வேணும், கொடுக்க முடியுமா முடியாதா? ப்ரோ ப்ரோ கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன செய்வ? அப்பா எனக்கு வேணும், அதனால உங்ககிட்ட கேட்குறேன். கொடுக்க முடியாதுன்னா விடுங்க. சரி அம்மா கிட்ட வேணா 100 ரூபாயா கொடுக்க சொல்றேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வேலை பார்க்கறதுக்கு தான் காசு வேணும். என்ன எதுக்குடா இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சரி எவ்வளோ வேணும்? நீங்களா பார்த்து எவ்வளோ கொடுத்தாலும் சரிதான். ஒரு நாளைக்கு அப்போ 50 ரூபா தான் தருவேன், சரியா? போதும். போதுமா? இப்போ அதை தண்டடா சேர்த்து அம்மா கிட்ட 100 ரூபாயா கொடுக்க சொன்னேன். அது வேணாம்ப்பா, எனக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் காசு வேணும். ஏய் மரகதம், என்னாச்சு உன் பையனுக்கு? தெரியல மாமா, அவன் 50 ரூபா தானே கேட்குறான், கொடுத்துட்டு போங்க. 50 ரூபா கொடுக்குறதா பெருசு? அவன் சொந்த கடையில் வேலை பார்க்கறதுக்கு காசு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நாளைக்கு பால் கறக்கிறதுக்கும் கேட்பான். அப்பா ஆமாம் கேட்பேன். பாரு இவனுக்கு கொடுத்தா நான் அவனும் வந்து நிற்பான் எனக்கும் கொடுங்கன்னு. இது என்ன பழக்கம்? சொந்த கடையில் சொந்த வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு காசு வாங்குற பழக்கம். ஐயோ டாடி, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் அந்த 100 ரூபா தானே வருது, கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ ஆர்குமெண்ட்? எது? பால் கறக்க போயிட்டு வரேன்னு சொன்னேன். இது ஒரு பார்த்தாலே பயமா இருக்கு. ப்ரோ எப்படி தைரியமா காசு கேட்டுட்டு இருக்கான்னு தெரியல. அப்பா நீங்க விருதுநகர் போகணும் நீங்கல்ல, போயிட்டு வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். மரகதம் போயிட்டு வரேன். ம் சரிங்க மாமா. ஐயா பிள்ளை, எதுக்கே உனக்கு காசு? உனக்கு என்ன வேணுமோ கடையில இருந்து எடுத்துக்கோயா பிள்ளை. அது போக அம்மா 50 ரூபா கொடுக்குறேன்ல, பத்தாதா? பத்தாதுமா, வேணும். என்ன ஆச்சு இந்த பிள்ளைக்கு?